ஓம் சாந்தி. மார்ச் 9, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 20, 2004. குறிப்பாக இந்த வருடத்தை ஜீவன் முக்தி வாழ்க்கையை வாழும் வருடமாக கொண்டாடுங்கள். ஒற்றுமையாக இருப்பதுடன் ஒருமுகப்படுத்தலுடன் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இன்று அன்பு கடலானவர் எங்குமுள்ள தனது அன்பான குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். தந்தை குழந்தைகளான உங்களுக்காக தனது இதயத்தில் அழியாத அன்பை கொண்டிருக்கின்றார். குழந்தைகளான உங்களிடமும் இதயங்களுக்கு சௌகரியமளிக்கும் தந்தையின் மீது உங்களின் இதயங்களில் அழியாத அன்பு உள்ளது. பிராமண ஆத்மாக்களான நீங்கள் மட்டுமே கடவுளின் அன்பிற்கு தகுதியானவர்கள். பக்தர்கள் கடவுளின் அன்புக்காக ஏங்குகிறார்கள். அவர்கள் அழைக்கின்றார்கள். ஆனால் பாக்கியசாலி பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அந்த அன்பின் பேற்றுக்கு தகுதி வாய்ந்தவர்கள். குழந்தைகளான உங்களிடம் ஏன் விசேஷமான அன்பு இருக்கிறது என்பதை பாப்தாதா அறிவார். ஏனென்றால் இந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் சகல பொக்கிஷங்களையும் பொக்கிஷங்கள் அனைத்தின் அதிபதியானவரிடமிருந்து பெறுகின்றீர்கள். இந்த பொக்கிஷங்கள் தற்சமயம் இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் இந்த அழியாத பொக்கிஷங்கள் பல பிறவிகளுக்கு உங்களுடன் நிலைத்திருக்கும். உலகிலுள்ள மற்ற ஆத்மாக்களைப் போல் பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் வெறும் கையுடன் திரும்பிச் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் உங்களின் பொக்கிஷங்கள் அனைத்தையும் உங்களுடன் எடுத்து செல்வீர்கள். இந்த அழியாத பொக்கிஷங்களை நீங்கள் அடைந்துள்ளீர்கள் என்ற போதை உங்களுக்கு இருக்கிறது தானே? எனவே குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இந்த அழியாத பொக்கிஷங்களை சேமித்துள்ளீர்கள் தானே? அவற்றை சேமித்துள்ளீர்கள் என்ற போதையும் சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்கிறதா? இந்த பொக்கிஷங்களை சேகரித்திருப்பதன் பிரகாசம் ஒவ்வொருவரின் முகத்திலும் புலப்படுகின்றதா? நீங்கள் தந்தையிடமிருந்து எந்த பொக்கிஷங்களை பெற்றுள்ளீர்கள் என அறிவீர்கள் தானே? உங்களின் சேமிப்பு கணக்கை நீங்கள் எப்பொழுதாவது சோதித்து பார்த்திருக்கின்றீர்களா? குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் தந்தை முடிவில்லாமல் பொக்கிஷங்களை வாரி வழங்குகின்றார். அவர் சிலருக்கு சிறிதளவும் மற்றோருக்கு அதிகமாகவும் ஏன் கொடுப்பதில்லை? ஒவ்வொரு குழந்தையும் இந்த முடிவற்ற நிலையான அழியாத பொக்கிஷங்களின் அதிபதியாவார். ஒரு குழந்தை ஆகுவது என்றால் இந்த பொக்கிஷங்களின் அதிபதியாக இருத்தல் என்று அர்த்தம். இவை வெளிப்படட்டும். அதன் பின்னர் பாப்தாதா உங்களுக்கு எத்தனை பொக்கிஷங்களை கொடுத்துள்ளார் என பாருங்கள். அனைத்திலும் முதல் பொக்கிஷம் இந்த ஞானம் என்ற பொக்கிஷமே. ஆகவே நீங்கள் அனைவரும் ஞான செல்வத்தை பெற்றுள்ளீர்களா? அல்லது இன்னமும் அதை பெற இருக்கின்றீர்களா? நீங்கள் அதை சேகரித்திருக்கின்றீர்களா? அல்லது சிறிதளவை மட்டும் சேகரித்துவிட்டு எஞ்சியதை பயன்படுத்தி விட்டீர்களா? ஞான செல்வத்தை கொண்டிருத்தல் என்றால் விவேகமான திரிகால்தர்ஷி ஆத்மாவாக செயல்படுவதாகும். அதன் அர்த்தம் ஞானம் நிறைந்தவராகவும் முழுமையான ஞானத்தை கொண்டிருப்பவராகவும் முக்காலங்களை கொண்ட இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதும் உங்களின் பணியில் இந்த ஞான செல்வத்தை பயன்படுத்துவதும் ஆகும். உங்களின் நடைமுறை வாழ்க்கைகளில் ஒவ்வொரு பணியிலும் இந்த ஞான செல்வத்தை பயன்படுத்துவதன் மூலம் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள். அதனால் நீங்கள் பல பந்தனங்களில் இருந்து விடுபடுவதுடன் ஜீவன் முக்தியையும் அடைகின்றீர்கள். நீங்கள் இதை அனுபவம் செய்கின்றீர்களா? நீங்கள் சத்திய யுகத்தில் மட்டுமே ஜீவன் முக்தியை பெறுவீர்கள் என்பதல்ல. ஏனென்றால் இப்பொழுது இந்த சங்கமயுக வாழ்க்கையில் உங்களின் எல்லைக்கு உட்பட்ட பல பந்தனங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுகின்றீர்கள். உங்களின் வாழ்க்கைகள் பந்தனத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கைகள் ஆகின்றன. நீங்கள் எத்தனை பந்தனங்களில் இருந்து விடுபட்டுள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே?
நீங்கள் பல்வேறுபட்ட துயரங்களிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். ஹாய் ஹாய், அதாவது கவலைகள், ஐயோ ஐயோ, இப்பொழுது அனைத்து வேலைக்குமாக முடிந்துவிட்டது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆகா ஆகா என்ற பாடல்களையே பாடுகின்றீர்கள். ஐயோ ஐயோ என்பதன் சுவடு இருக்குமாயின் அது வார்த்தைகளில் அன்றி, ஆனால் இன்னமும் உங்களின் எண்ணங்களில் அல்லது கனவுகளில் இருக்குமாயின், அது உங்களின் மனதில் பிரவேசிக்குமாயின், நீங்கள் ஜீவன் முக்தி அடையவில்லை. ஆகா 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 என்றிருக்கிறதா? தாய்மார்களே, நீங்கள் துயரத்துடன் அழுவதில்லை தானே? நீங்கள் அழுவதில்லையே. சில நேரங்களில் அப்படி செய்கின்றீர்களா? பாண்டவர்களான நீங்கள் அப்படி செய்கின்றீர்களா? நீங்கள் அதை உங்களின் வார்த்தைகளில் செய்யாமல் இருக்கக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களின் மனதில் ஐயோ ஐயோ என்பதன் சிறிதளவு சுவடேனும் இருக்குமாயின் உங்களால் பறக்க முடியாது. ஐயோ, அதாவது துயரத்தின் வடிவம் என்றால் பந்தனம் என்ற அர்த்தம். பறத்தல் என்றால் பறக்கின்ற ஸ்திதி என்ற அர்த்தம். அதாவது ஜீவன் முக்தி அடைதல் என்றும் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருத்தல் என்றும் அர்த்தம். எனவே இதை சோதித்து பாருங்கள். பிராமண ஆத்மாக்களான நீங்கள் பந்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கும் வரை இன்னமும் ஏதாவது தங்க அல்லது வைர ராஜரீக சங்கிலிகள் உங்களை கட்டி வைத்திருக்குமாயின், ஆத்மாக்கள் அனைவருக்குமான முக்திக்கான வாசலை திறக்க முடியாது. நீங்கள் பந்தனத்திலிருந்து விடுபடும் பொழுதே முக்திக்கான வாசல் ஆத்மாக்கள் அனைவருக்கும் திறக்கும். எனவே இந்த வாசலை திறந்து ஆத்மாக்கள் அனைவரையும் அவர்களின் துன்பத்திலிருந்தும் அமைதியின்மையிலிருந்தும் விடுவிப்பது உங்களின் பொறுப்பே ஆகும். எந்த அளவிற்கு நீங்கள் உங்களின் பொறுப்பை நிறைவேற்றி உள்ளீர்கள் என சோதித்து பாருங்கள். நீங்கள் அனைவருமே பாப்தாதாவுடன் சேர்ந்து உலக மாற்றம் என்ற பணியை செய்வதற்கான ஒப்பந்தத்தை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் ஒப்பந்தக்காரர்கள். நீங்களே அதற்கான பொறுப்பை கொண்டவர்கள். தந்தை விரும்பினால் அவரால் அனைத்தையும் செய்ய முடியும். ஆனால் தந்தை குழந்தைகளான உங்களை நேசிக்கின்றார். அவர் அதை தானே தனித்து செய்ய விரும்பவில்லை. அவர் அவதரித்த உடனேயே குழந்தைகளான உங்கள் அனைவரையும் அவதரிக்கச் செய்தார். நீங்கள் சிவராத்திரியை கொண்டாடினீர்கள் தானே? யாருடைய சிவராத்திரியை நீங்கள் கொண்டாடினீர்கள்? பாப்தாதாவினுடையதை மட்டுமா? நீங்களும் உங்கள் அனைவருடைய சிவராத்திரியையும் கொண்டாடினீர்கள் தானே? நீங்களே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தந்தையின் சகப்பாடிகள் ஆவீர்கள். ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை சகப்பாடிகளாக இருக்கும் போதை உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் இறைவனின் சகப்பாடிகள். எனவே இப்பொழுது இந்த வருட பருவ காலத்தின் இறுதியில் தனது பாகத்தை நடிக்கும் பொழுது குழந்தைகளான உங்கள் அனைவரிடம் இருந்தும் இதையே பாப்தாதா விரும்புகின்றார். அவர் எதை விரும்புகின்றார் என பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் அதை செய்ய வேண்டும். நீங்கள் வெறுமனே கேட்பதாக இருக்கக்கூடாது. நீங்கள் நிச்சயமாக அதை செய்யவும் வேண்டும். இது ஓகேயா? ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஆசிரியர்கள் தமது விசிறிகளை அசைக்கின்றார்கள். உங்களுக்கு வெப்பமாக இருக்கிறது. அச்சா, ஆசிரியர்களான நீங்கள் அனைவரும் இதை செய்வதுடன் மற்றவர்களையும் இதை செய்ய தூண்டுவீர்களா? நீங்கள் மற்றவர்களை தூண்டுவீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? அச்சா, நீங்கள் விசிறிகளின் காற்றை உணர்வதுடன் உங்களின் கைகளையும் அசைக்கின்றீர்கள். இந்த காட்சி மிகவும் நன்றாக உள்ளது. அச்சா, எனவே இந்த பருவ காலத்தின் நிறைவு விழாவில் பாப்தாதா புதிய வகையான தீப மாலையை, ஒளிகளின் மாலையை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். உங்களுக்கு புரிகிறதா? பாபா புதிய வகையான தீப மாலையுடன் கொண்டாட விரும்புகின்றார். எனவே நீங்கள் அனைவரும் இந்த தீப மாலையை கொண்டாட தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆமாம் என கூறாதீர்கள். பாப்தாதாவை களிப்படைய செய்வதற்காக மட்டும் உங்களின் கைகளை உயர்த்தாதீர்கள். ஆனால் அதை உங்களின் இதயபூர்வமாக செய்யுங்கள். அச்சா, பாப்தாதா தனது நம்பிக்கைகளை நிறைவேற்றும் ஏற்றிய தீபங்களை காண விரும்புகின்றார்.
பாப்தாதாவின் நம்பிக்கை தீபங்களின் தீப மாலையை கொண்டாடவே பாப்தாதா விரும்புகின்றார். எந்த தீபாவளி என நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இது தெளிவாக இருக்கிறதா? எனவே பாப்தாதாவின் நம்பிக்கை தீபங்கள் யார்? இந்த வருடத்தின் பருவகாலம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். உங்கள் அனைவருக்கும் அந்த எண்ணம் ஏற்பட்டது. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களில் சிலர் அந்த எண்ணத்தை எண்ணங்களின் மட்டத்திலேயே நிறைவேற்றி உள்ளீர்கள். உங்களில் சிலர் அந்த எண்ணத்தை அரைவாசி மட்டுமே நிறைவேற்றி உள்ளீர்கள். சிலர் அதை பற்றி இன்னமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களின் எண்ணம் அவர்களின் சிந்தனையின் மட்டத்தில் மட்டுமே உள்ளது. அந்த எண்ணம் என்ன? அது எதுவும் புதியதல்ல. இது பழைய விஷயம். சுய மாற்றத்தின் மூலம் அனைவரிலும் மாற்றத்தை ஏற்படுத்துதல். இப்பொழுது உலகத்தை ஒரு புறம் வையுங்கள். ஏனென்றால் இப்பொழுது சுய மாற்றத்தின் மூலமாக பிராமண குடும்பத்தில் மாற்றத்தை காண வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். இதையே பாப்தாதா காண விரும்புகின்றார். இது நடந்தால் இது நடக்கும். இவர் மாறினால் நான் மாறுவேன். இவர் இதை செய்தால் நானும் அதை செய்வேன் என்பவற்றை பாப்தாதா இனிமேலும் கேட்க விரும்பவில்லை. இதில் தந்தை பிரம்மா குறிப்பாக ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னை போன்று ஹே அர்ஜுனா ஆகுங்கள் என கூறுகின்றார். இதில் நான் முதலில் என்று இருக்க வேண்டும். நீங்கள் முதலில் என்பதல்ல, நான் முதலில் என்றே இருக்க வேண்டும். இந்த நான் என்பது நன்மை செய்யும் நான் ஆகும். ஆனால் அந்த எல்லைக்கு உட்பட்ட நான் என்பது உங்களை விழச் செய்யும். ஆரம்பித்து வைப்பவர் அர்ஜுனன் என்றொரு கூற்று உள்ளது. அர்ஜுனன் என்றால் முதலாம் இலக்கத்தவர் என்று அர்த்தம். வரிசை கிரமமானவர் அல்ல, ஆனால் முதலாம் இலக்கத்தவர். எனவே நீங்கள் இரண்டாம் இலக்கத்தவர் ஆக விரும்புகின்றீர்களா அல்லது முதலாம் இலக்கத்தவர் ஆக விரும்புகின்றீர்களா? பாப்தாதா பல பணிகளிலும் வியப்பான ஒரு விஷயத்தை கண்டுள்ளார். இந்த குடும்பத்தில் நடக்கின்ற ஒன்றை பற்றியே பாபா உங்களுக்கு கூறுகின்றார். ஏனென்றால் இங்கே இருப்பது ஒரு குடும்பமே. ஏதாவது குறிப்பிட்ட பணி இருக்கும் பொழுது பாப்தாதா செய்திகளை பெறுகின்றார். குறிப்பாக விசேஷமான ஆத்மாக்களுக்கென்று சில பணிகளும் நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. எனவே அந்த எண்ணம் பாப்தாதாவையும் தாதிகளையும் வந்தடைகிறது. ஏனென்றால் தாதிகளே பௌதீக ரூபத்தில் கருவிகள் ஆவார்கள். உங்களின் எண்ணங்கள் பாப்தாதாவை வந்தடைகின்றன. பாப்தாதாவை வந்தடையும் எண்ணங்கள் எவை? எனது பெயரில் இதில் உள்ளடக்கப்பட வேண்டும். நானும் குறைந்தவனா? ஏன் எனது பெயரை குறிப்பிடவில்லை? எனவே தந்தை கேட்கின்றார், ஏன் உங்களின் பெயர் ஹே அர்ஜுனா என்பதில் குறிப்பிடப்படவில்லை? அதில் இருந்திருக்க வேண்டும் தானே? அல்லது அதை அதில் சேர்க்க கூடாதா? இதை உள்ளடக்க வேண்டுமா? முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் மகாரதிகள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் இது இருக்க வேண்டுமா? அது இருக்க வேண்டுமா? தந்தை பிரம்மா இதை நடைமுறையில் செய்து காட்டினார். அவர் ஒருபொழுதும் யாராவது எதையாவது செய்கின்றார்களா இல்லையா என பார்க்கவே இல்லை. இல்லை, நான் முதலில். பல வகையான நான் என்பதன் ராஜரிக வடிவங்கள் உள்ளன என உங்களுக்கு முன்னரே கூறப்பட்டுள்ளது. அந்த நான் என்ற வகைகள் இந்த நான் என்பதை முடித்துவிடும். எனவே இந்த பருவகால நிறைவிற்காக பாப்தாதாவின் நம்பிக்கை என்னவென்றால், தன்னை பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என்று அழைக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் தங்களை பிகே என அறிந்து கொள்பவர்களும், பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் உங்களிடம் உள்ள எந்தவோர் எல்லைக்கு உட்பட்ட பந்தனங்களில் இருந்தும் எண்ணங்களின் ரூபத்திலேனும் விடுபட்டிருக்க வேண்டும். பந்தனத்திலிருந்து விடுபட்டு தந்தை பிரம்மாவை போல் ஜீவன் முக்தர் ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள், சாதாரணமான வாழ்க்கையில் அல்ல. இந்த வருடத்தை குறிப்பாக உங்களின் மேன்மையான முக்திக்குரிய பிராமண வாழ்க்கையாக கொண்டாடுங்கள். பிராமண ஆத்மாக்களான நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் சொந்த சூட்சுமமான பந்தனங்களை அறிந்திருப்பதைப் போல் வேறு எவராலும் அதை அறிய முடியாது. பாப்தாதாவிடம் ஒரு தொலைக்காட்சி இருப்பதனால் பாப்தாதா இதை அறிவார். அது மனதின் தொலைக்காட்சி.
ஷரீரத்தின் தொலைக்காட்சி அல்ல, ஆனால் மனதின் தொலைக்காட்சி. எனவே அடுத்த பருவ காலத்தில் அடுத்த ஒரு பருவ காலம் இருக்கும் தானே? அல்லது அதை நீங்கள் முடித்துவிட வேண்டுமா? ஒரு வருடத்திற்கு விடுமுறை வேண்டுமா? நாம் ஒரு வருடத்திற்கு இடைவேளை எடுத்துக்கொள்வோமா? பாண்டவர்களே, ஒரு வருடத்திற்கு இடைவேளை கொடுப்போமா? ஒரு மாதத்தில் 15 நாட்கள் விடுமுறை இருக்க வேண்டும் என தாதிஜி கூறினார். அச்சா, மிகவும் நல்லது. எல்லோரும் இதை கூறுகின்றீர்களா? விடுமுறை வேண்டாம் என நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். கேலரியில் அமர்ந்திருப்பவர்கள் தமது கைகளை அசைக்கின்றார்கள். இல்லை. அச்சா, ஒன்று கூடலில் இருக்கும் அனைவரும் தமது கைகளை அசைக்கின்றார்கள். மிகவும் நல்லது. தந்தை எப்பொழுதும் குழந்தைகளுக்கு ஹாஜி ஹாஜி என்றே கூறுவார். அது நல்லது. இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் தந்தைக்கு எப்பொழுதும் ஹாஜி கூறுவீர்கள். நீங்கள் தந்தையை ஹாஜி சொல்ல வைத்தீர்கள் தானே? தந்தை கூறுகின்றார். தந்தையும் ஒரு நிபந்தனை வைக்கின்றார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? குறைந்தபட்சம் நீங்கள் அனைவரும் ஹாஜி என சொல்ல வேண்டும். உறுதியாகவா? நீங்கள் எவ்வித சாக்கு போக்குகளும் சொல்ல மாட்டீர்கள் தானே? இப்பொழுது தொலைக்காட்சியில் அனைவருடைய புகைப்படங்களையும் எடுங்கள். இது நல்லது. குழந்தைகளான நீங்கள் அனைவரும் ஹாஜி ஹாஜி என கூறுவதை குறித்து தந்தை மகிழ்ச்சியடைகின்றார். இந்த காரணத்தால், அந்த காரணத்தால், இதனாலேயே இந்த பந்தனம் உள்ளது என்ற சாக்கு போக்குகள் எதையும் எவரும் சொல்லக்கூடாது என்றே பாப்தாதா விரும்புகின்றார். பிரச்சனை ஆகாதீர்கள், ஆனால் தீர்வுகளின் சுரூபம் ஆகுங்கள். நீங்கள் உங்களின் சகப்பாடிகளையும் இப்படி ஆக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் காலத்தின் நிலைமைகளை பார்க்கின்றீர்கள். சீரழிவின் சப்தங்கள் மிகவும் அதிகரிக்கின்றன. சூழலும் தாக்குதல்களும் உச்சக்கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன. எனவே மகத்துவத்தின் கொடி, அதாவது மேன்மையாகுதலின் கொடி முதலில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் மனதிலும் ஏற்றப்பட வேண்டும். அதன் பின்னரே அது உலகில் ஏற்றப்படும். நீங்கள் பல சிவராத்திரிகளை கொண்டாடி உள்ளீர்கள். ஒவ்வொரு சிவராத்திரியிலும் நீங்கள் தந்தையின் கொடியை உலகில் ஏற்றுவீர்கள் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றீர்கள். உலகில் இந்த வெளிப்படுத்தலுக்கான கொடியை ஏற்றும் முன்னர் பிராமணர்களான நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் மனதில் தந்தையின் கொடியை உங்களின் இதய சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த கொடியை ஏற்றுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் உங்களின் செயல்களில் 2 வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். உங்களின் செயல்களில் இதை செய்ய வேண்டும். உங்களின் எண்ணங்களில் அல்ல, உங்களின் தலையில் அல்ல, ஆனால் உங்களின் இதயத்தில், செயல்களில், உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் இதை செய்ய வேண்டும். அவை கடினமான வார்த்தைகள் அல்ல, அவை பொதுவான வார்த்தைகளே. 1. சகல உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் அத்துடன் உங்களுக்கு இடையேயும் ஒற்றுமை இருக்க வேண்டும். சமஸ்காரங்கள் பல இருந்தாலும் அந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை இருக்க வேண்டும். 2. உங்களுக்குள் என்ன மேன்மையான எண்ணங்கள் இருந்தாலும் இத்தகைய எண்ணங்கள் உங்களுக்குள் ஏற்படும் பொழுது பாப்தாதா அதை மிகவும் விரும்புகின்றார். அந்த எண்ணங்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் பாப்தாதா மிகவும் மகிழ்கின்றார். ஆகா ஆகா குழந்தைகளே, ஆகா ஆகா, மேன்மையான எண்ணங்களே, ஆகா. ஆனால் ஓர் ஆனால் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் என்பது இருக்கக்கூடாது, ஆனாலும் அது ஏற்படுகிறது. உங்களில் பெரும்பாலானோருக்கு, அதாவது குழந்தைகளாகிய உங்களின் 99% மிக நல்ல எண்ணங்கள் உள்ளன. இன்று இந்த குழந்தைக்கு மிக நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டுள்ளன, முன்னேற்றம் ஏற்பட போகிறது என பாப்தாதாவும் நினைக்கின்றார். ஆனால் வார்த்தைகளில் வரும்போது அவை 50% குறைந்து விடுகின்றன. நடைமுறையில் வரும்பொழுது 75% குறைந்து விடுகின்றன. அவை கலப்படம் ஆகிவிடுகின்றன. இதற்கான காரணம் என்ன? உங்களின் எண்ணங்களில் ஒருமுகப்படுத்தலும் திட சங்கற்பமும் இல்லை. உங்களின் எண்ணங்களில் ஒருமுகப்படுத்தல் இருக்கும் பொழுது அந்த ஒருமுகப்படுத்தல் உங்களின் வெற்றிக்கான காரணி ஆகும். திட சங்கற்பம் உங்களின் வெற்றிக்கு காரணமாகும்.
அவற்றில் வேறுபாடு ஒன்று உள்ளது. இதற்கான காரணம் என்ன? பெரு பேற்றில் பாப்தாதா ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்கின்றார். நீங்கள் மற்றவர்களை அதிகமாக பார்க்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் இதை காட்டுகின்றீர்கள். நீங்கள் யாராவது ஒருவரை நோக்கி ஒரு விரலை நீட்டினால் 3 விரல்கள் உங்களை நோக்கி திரும்பும். எனவே நீங்கள் 3 விரல்களை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்றையே அதிக அளவில் பார்ப்பீர்கள். அதனால் திட சங்கற்பமும் ஒருமுகப்படுத்தலும் இருக்க வேண்டும். ஒற்றுமையில் தளம்பல் காணப்படுகிறது. இவர் இதை செய்தால் நான் இதை செய்வேன். ஆரம்பித்து வைப்பவர்கள் அர்ஜுனர்கள் ஆவார்கள். நீங்கள் இதில் 2ஆம் இலக்கத்தவர் ஆகுவீர்கள். இல்லாதுவிட்டால் உங்களின் ஸ்லோகனை மாற்றுங்கள். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் என்பதற்கு பதிலாக உலக மாற்றத்தின் மூலமாக சுய மாற்றம் என்று ஆக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் மாற்றத்தின் மூலமாக சுய மாற்றம் என்று ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் ஸ்லோகனை மாற்றுவோமா? நாங்கள் அதை மாற்றுவோமா? நாங்கள் அதை மாற்ற வேண்டாமா? பாப்தாதாவும் ஒரு நிபந்தனை வைக்கின்றார். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? பாபா உங்களுக்கு இதை சொல்லட்டுமா? பாப்தாதா 6 மாதங்களில் பெரு பேற்றை பார்த்துவிட்டு பின்னரே வருவார். இல்லாதுவிட்டால் அவர் வரமாட்டார். தந்தை ஹாஜி என கூறும்போது குழந்தைகளும் ஹாஜி என கூற வேண்டும். என்னதான் நடந்தாலும் பாப்தாதா கூறுகின்றார், சுய மாற்றத்திற்கு நான் என்ற எந்தவோர் எல்லைக்கு உட்பட்ட உணர்விலிருந்தும் நீங்கள் மரணிக்க வேண்டும். நான் என்ற உணர்விற்கு மரணியுங்கள், பௌதீகமாக அல்ல. நீங்கள் பௌதீகமாக இறக்க வேண்டியதில்லை. ஆனால் நான் என்ற உணர்விற்கு மரணித்து விடுங்கள். நான் தான் சரி, நான் இப்படிப்பட்டவன், நான் மட்டும் குறைந்தவனா? நானே அனைத்தும் ஆவேன். நான் என்ற எந்தவிதமான உணர்விற்கும் இறந்து விடுங்கள். நீங்கள் மரணிக்கவும் வேண்டும். எனவே இந்த மரணம் மிகவும் இனிமையான மரணமாகும். இது மரணிப்பதல்ல, ஆனால் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்துடன் வாழ்வதாகும். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? ஆசிரியர்களே, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? இரட்டை வெளிநாட்டவர்களே, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அவற்றை நிறைவேற்றுவதற்கான தைரியமும் அவர்களிடம் உள்ளது. இது அவர்களின் சிறப்பியல்பாகும். பாரத மக்களுக்கு 3 மடங்கு தைரியம் உள்ளது. இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு இரட்டை தைரியம் உள்ளது. அவர்களுக்கோ 3 மடங்கு தைரியம் உள்ளது. எனவே இதையே பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். உங்களுக்கு புரிகின்றதா? இதுவே பாப்தாதாவின் மேன்மையான நம்பிக்கை தீபம். இது ஒவ்வொரு குழந்தையிலும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். எனவே இந்த வருடம் இந்த தீபாவளியை கொண்டாடுங்கள். அதை நீங்கள் 6 மாதங்களின் பின்னர் கொண்டாடினாலும் பரவாயில்லை. தீபாவளி கொண்டாட்டத்தை பாப்தாதா பார்க்கும் பொழுது அதன் பின்னர் தனது சொந்த நிகழ்ச்சியை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதை செய்ய வேண்டும். நீங்கள் அதை செய்யாது விட்டால் உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் அதை செய்வார்களா? மாலை உங்களுடையது, அப்படித்தானே? பழையவர்களான நீங்கள் மட்டுமே 16,108 மாலையில் வருவீர்கள். புதியவர்கள் பின்னரே வருவார்கள். ஆம், சிலர் பிந்தி வந்திருந்தாலும் வேகமாக செல்வார்கள். பிந்தி வந்திருந்தாலும் முந்தி செல்கின்ற சில உதாரணங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் வெகு சிலரே. மற்றும் நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் இவ்வாறு ஆகினீர்கள், மீண்டும் அவ்வாறு ஆகுவீர்கள். நீங்கள் வெளிநாடுகளிலோ அல்லது இந்த நாட்டிலோ எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் நீண்ட காலத்திற்கு புத்திகளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு சகல உரிமைகளும் இருக்கும். பாப்தாதாவிற்கு உங்களிடம் அன்பு உள்ளது. எனவே இங்கே நீண்ட காலம் இருப்பவர்கள் நல்ல முயற்சியாளர்கள். முழுமையான முயற்சியாளர்கள் அல்ல, ஆனால் நல்ல முயற்சியாளர்கள். பாப்தாதா அவர்களை பின்னால் விட்டு செல்ல மாட்டார். அவர் அவர்களை தன்னுடன் அழைத்து செல்வார். எனவே இந்த உறுதியான நம்பிக்கை வையுங்கள். நாம் உங்களுடனேயே இருந்தோம், இருக்கின்றோம், இருப்போம். இது உறுதியாக இருக்கிறதா? உறுதியா? மற்றவர்களுக்காக தூய சாதகமான உணர்வுகளையும் உங்களின்
ஆதி சுயத்திற்கான தூய எண்ணங்களையும் தூய உணர்வுகளையும் மாற்றத்திற்கான உணர்வுகளையும் ஒத்துழைப்பு கொடுக்கும் உணர்வுகளையும் கருணை உணர்வுகளையும் கொண்டவராக இருக்கும் உணர்வுகளை வெளிக்கொண்டு வாருங்கள். தற்சமயம் நீங்கள் அவற்றை அமிழ்த்தி வைத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். திருத்தங்கள் பலவற்றை செய்யாதீர்கள், ஆனால் அவர்களை மன்னித்து விடுங்கள். திருத்தங்களை கொடுப்பதில் ஒவ்வொருவரும் அடுத்தவரை விட கெட்டிக்காரர்கள். ஆனால் நீங்கள் மன்னிக்கும் தன்மையுடன் திருத்தங்களை கொடுக்க வேண்டும். உங்களால் முரளி வாசிக்கும் பொழுது, பாடநெறிகளை கொடுக்கும்போது, நிகழ்ச்சிகளை நடத்தும் போது கற்பித்தல்களையும் திருத்தல்களையும் கொடுக்க முடியும். ஆனால் உங்களின் வேலையில் மற்றவர்களுடன் பழகும் பொழுது நீங்கள் மன்னிக்கும் தன்மையுடனேயே கற்பித்தல்களை கொடுக்க வேண்டும். திருத்தங்களை மட்டும் கொடுக்காதீர்கள். கருணை நிறைந்தவராக இருந்த வண்ணம் திருத்தங்களை கொடுங்கள். அப்பொழுது மற்றவர்களின் பலவீனங்களை மன்னிக்கும் வகையில் உங்களின் கருணை செயல்படும். உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது உங்களால் ஒரு வினாடியில் உங்களின் மனதின் அதிபதியாகி நீங்கள் விரும்பிய அளவிற்கு அதில் ஸ்திரமாக இருக்க முடிகின்றதா? உங்களால் இதை செய்ய முடிகின்றதா? உங்களால் இதை செய்ய முடியுமா? எனவே இப்பொழுது இந்த ஆன்மீக அபியாசத்தை செய்யுங்கள். மனதின் முழுமையான ஒருமுகப்பட்ட நிலை இருக்க வேண்டும். உங்களின் எண்ணங்களில் கூட எந்தவிதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. அசைக்க முடியாத நிலையில் இருக்க வேண்டும். அச்சா, எங்கும் உள்ள அழியாத நிலையான பொக்கிஷங்களின் அதிபதிகளாக இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த சங்கமயுகத்து வாழ்க்கையில் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகவும் விடுதலை பெற்றவராகவும் இருக்கும் ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் நம்பிக்கையை நிறைவேற்றுபவர்களுக்கும் சதா ஒற்றுமை மற்றும் ஒருமுகப்படுத்தல் சக்திகளால் நிறைந்திருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். 4 திசைகளிலும் வெகு தொலைவிலிருந்தும் அன்பும் நினைவுகளையும் கடிதங்களையும் அனுப்பியிருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதா இதயபூர்வமாக அதிக அளவு அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். இத்துடன் கூடவே குழந்தைகள் பலர் மதுபனில் தாம் பெற்ற புத்துணர்ச்சியை பற்றியும் மிக நல்ல கடிதங்களை அனுப்பி உள்ளார்கள். எனவே அந்த குழந்தைகளுக்கும் விசேஷமான அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காமல் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்களாக. இதுவரை நடந்த அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காமல் இருப்பது என்றால் தீவிர முயற்சி செய்வதாகும். யாராவது கடந்த காலத்தை பற்றி சிந்தித்தால் அவரின் நேரம், சக்தி, எண்ணங்கள் அனைத்துமே வீணாகி போகும். அந்த நேரம் வீணாக்கப்படக்கூடாது. ஏனென்றால் சங்கம யுகத்தின் 2 கணங்களேனும், அதாவது 2 வினாடிகளேனும் வீணாக்கப்பட்டால் நீங்கள் பல வருடங்களை வீணாக்கி விடுவீர்கள். எனவே இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கடந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதென்றால் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருத்தல் என்று அர்த்தம். ஸ்லோகம். ஒவ்வொரு எண்ணமும் மேன்மையானது ஆகும் பொழுது உங்களுக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். அவ்யக்த சிக்னல். சத்தியம் மற்றும் நன்னடத்தையின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். ஞானத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரத்துடன், அதே நேரத்தில் சத்தியத்துடனும் பண்புடனும் பேசுங்கள், தயக்கத்துடன் அல்ல. வெளிப்படுத்துதலை ஏற்படுத்துவதற்கு அனைத்திற்கும் முதலில் உங்களை வெளிப்படுத்துங்கள். பயமற்றவர் ஆகுங்கள். உங்களின் சொற்பொழிவுகளில் வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் அவை தந்தையின் அறிமுகத்துடனும் அவரின் அன்பினாலும் நிறைந்திருப்பதுடன் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். அந்த அன்பென்னும் காந்தம் ஆத்மாக்களை இறைவனை நோக்கி ஈர்க்கும். ஓம் சாந்தி.